Hello everyone, welcome back to my channel. என்னையும் இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் நான் ஸ்ரீ. என்னையும் இந்த சேனல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஹலோ வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மை ஹேர் கேர் ரொட்டீன் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷவர் நான் என்ன பண்ணுவேன்றதை உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என் தலைக்கு நான் வந்து ஆயில் வச்சிருக்கேன். நார்மல் கோகோனட் ஆயில் வச்சு நான் வந்து ஹேர் ஆயில் பண்ணி வச்சிருக்கேன். நேற்று நைட்டே பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் என்னோட ஆயில் பாட்டில். இது வந்து ஒரு பழைய மினிமலிஸ்டோட சீரம் பாட்டில் எம்டி. அதில் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஆயில் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஆயில் வந்து இப்போ எனக்கு ட்ராப்பர்ல வரும். ஸோ நான் பர்டிகுலர் ஏரியாவில் ரவுச்சி தலையில ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரிப் பண்ணனா வந்து அந்த ஆயில் வந்து நமக்கு வந்துடும். அண்ட் நான் வந்து நல்ல ஸ்கேல்ப்கே போறதுனால இப்படி மசாஜ் பண்றதுக்கு எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில் நான் வந்து நைட்டே வச்சுட்டேன். ஸோ ஓவர் நைட் வந்து அது நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோட ஹேர் வாஷ் டைம். ஸோ நான் இப்போ ஏந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட ஸ்கேல்ப்ல எனக்கு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரை ஃப்ளேக்கி டேண்ட்ரஃப் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப விக்ரஸா இருந்துச்சு. அதுக்காக நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தாங்க, ஷாம்பு தாங்க அப்படின்னு கேட்டப்போ டாக்டர் வந்து எனக்கு ஒரு ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ஷாம்பு வந்து சூப்பரா ஒர்க் ஆச்சு எனக்கு. அதை நான் வந்து நிஜமாலுமே என் லைஃப்ல என்னோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லி அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஷாம்பு தான் இந்த ஷாம்பு கீட்டோ ஸ்கேல்ப். இது வந்து ஒரு இந்தியன் ஷாம்பு தான் போல. இதுல வந்து ஜிங்க் இருக்கு, கீட்டோ கோனோலாசோ அப்படின்னு இருக்கு. I'll show you this. And இது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ப்ளீஸ் prescribe with your doctor. அவங்க சொன்னாங்கன்னா மட்டும் நீங்க இதை போடுங்க. எனக்கு வந்து இது ஒர்க் ஆயிருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணேன்னா அவங்க எல்லாருமே போய் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு அவங்களே இது போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட அப்ளிகேஷன் வந்து நிறைய டாக்டர்ஸ் வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டாவே நார்மல் ஹேர் வாஷ் பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ண சொல்றாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது நல்லா ஒர்க் ஆகுது ஆக்சுவலி. அதனால நான் சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆயில் பண்ணிட்டேன், அது நல்லா ஓவர் நைட் சோக் ஆயிடுச்சு. அண்ட் இது போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வைக்க போறோம். இது வந்து வில்வாவோட ஆலோவேரா ஜெல் பேன். அண்ட் இது எம்டி ஆயிடுச்சுன்றனால இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹேர் கேர். இப்போ இதுல வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஷாம்பு ஊத்திக்கிறேன். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் நீங்களா பார்த்து நீங்க யூஸ் பண்றதுல தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்ன்றது. ஸோ இதுல ஊத்தின வாட்டி இப்போ இதுல தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா டைல்யூட் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கன்கஷன் இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு டைம் நான் ஹேண்ட்ல மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ரூட்ஸ். நல்லா என் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டின்ல லாஸ்ட் பெட் லைக் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இருக்கு, அந்த ட்ராப் எல்லாம் எடுத்து நான் வந்து என்னோட ஃபோர்ஹெட்ல போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஃபங்கல் ஆக்னே வர வேண்டாம் அப்படின்றதுனால. உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபோ இல்ல ஃபங்கல் ஆக்னே ஸ்கேல்ப்ல இருந்துச்சு, ஏதாவது புண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உங்க ஃபோர்ஹெட் அண்ட் இந்த கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ஸ்கேல்ப் வந்து ஸ்வெட் ஆகி அது இங்கெல்லாம் தான் டெபாசிட் ஆகும். அதனால இங்கெல்லாம் வந்து அது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக நான் இது வந்து என்னோட ஃபோர்ஹெட்ல போட்டுக்கிறேன். என்னோட பேன் காலி, ஃபுல் பின்னே காலி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா கார்னர்ல, அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து ஃபங்கல் ஆக்னே வந்துருமோ அப்படின்னு தோணுது எனக்கு. வந்து
நான் ப்ராப்பரா இன்டேக் ஆஃப் ஃபுட் இல்லைன்றனால எனக்கு ஆக்னே இருக்கு. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்னோட இன்டேக் சரியில்லை அப்படின்றனால தான் வந்து அங்கெல்லாம் ஆக்னே வருது. இருந்தாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஒருவேளை இது ஃபங்கல் ஆக்டிவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் பயமா இருக்குன்றதுனால நான் வந்து ஒரு கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹேரை நல்லா டைட் பண்ணி கிளிப் பண்ணிக்க போறேன். அண்ட் 15 to 20 மினிட்ஸ் நான் வந்து டைமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா ஊற வச்சுட்டு வாட்டி நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வர போறோம். இது என் தலையில ஊற வரைக்கும் I'll tell you about the products that I use to my scalp or my hair. நான் வந்து ஷாம்பு போட்டு தலை குளிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஷாம்பு போட்டு தலை குளிக்க தெரியாது. அதனாலதான் நான் குளிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஷாம்பு போட்டு தலை குளிச்சா எனக்கு வந்து என் தலையில வந்து ஆயில் போச்சா என்னன்னே எனக்கு தெரியாது. அதனால வந்து நான் ஷாம்பு போட்டு தலை குளிக்க மாட்டேன். இந்த டெசிஷன் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஃபாலோ பண்றேன். ஸோ ஃபார் இயர்ஸ் நான் வந்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது இல்லை. சிவக்கா அண்ட் அரப்பு மட்டும் தான் என் தலைக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை எமர்ஜென்சி நான் வந்து கண்டிப்பா உடனே தலை குளிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து மேபி நான் வந்து டு த மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சிவக்காய் அண்ட் அரப்பு போட்டு ட்ரை பண்ணுவேன். பட் முடியவே முடியல அப்படின்னா மட்டும்தான் வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ என் தலைக்கு நான் போடுற சிவக்காய் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகா சிவக்காய். இந்த கார்த்திகா சிவக்காய் ஏன் யூஸ் பண்றேன், ஏன் மீரா சிவக்காய் யூஸ் பண்றதுலன்னு பாத்தீங்கன்னா மீரா சிவக்காய்க்குள்ள வந்து எனக்கு நிறைய சோப் கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அது போட்டா நல்லா இப்படி தேய்ச்சா நிறைய நுரை வரும். அதனால நிறைய சோப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதனால என் தலையை வந்து ரொம்ப ட்ரை ஆக்குற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கிறதுனால நான் கார்த்திகா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இப்போ ஒரு 6 months ஐ எம் யூசிங் திஸ் அரப்பு பவுடர். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல குட்டியா ஒரு மூடி கடை இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடி கடையில வந்து எங்க மம்மி எனக்கு வாங்கி கொடுத்த அரப்பு பவுடர். அண்ட் இட் இஸ் டூ குட். இப்போ வந்து இது இல்லைன்னா நான் தலைக்கே குளிக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இட் இஸ் டூ குட். இது வந்து தானே ஆர்கானிக்கோட அரப்பு பவுடர் 100 grams-க்கு 35 rupees which is very reasonable. அண்ட் இந்த ஒரு பாக்கெட்டே நான் வந்து 6 months-க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலயும் இவ்வளோ இருக்கு. நான் ஒரு 2 teaspoons இல்ல 1.5 spoons தான் யூஸ் பண்ணுவேன்றனால எனக்கு அது நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இதோட ரீஸ்டாக் வந்து என்கிட்ட உள்ள இருக்கு, நான் வச்சிருக்கேன். இந்த தானே ஆர்கானிக்கோட அரப்பு பவுடர் அண்ட் இந்த கார்த்திகா சிவக்காயை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ என் தலைக்கு கொடுக்க போறேன். அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. சேம் crusty dusty tinல 1/2 spoon ஆஃப் சிவக்காய் பவுடர் அண்ட் 2 spoonsல அரப்பு பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். எனக்கு இது பிடிச்சிருக்குன்றதுனால நான் இது யூஸ் பண்றேன். அண்ட் இதுல வந்து நான் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ண போறோம். இப்போ அது கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும். அது வரைக்கும் நான் என்ன ஷாம்பு ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்றேன்றத சொல்றேன். இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து எனக்கு வந்து பிஆர்ல தான் வந்துச்சு. ஓகே, வெரி ஆனஸ்ட் பிஆர்ல தான் வந்துச்சு. பட் இட் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ஆனா வந்து இது வந்து ரொம்ப பயங்கர சூப்பர் செம்மையா எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதுதான் ஆஷ்பா பொட்டானிக்ஸோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். இது ரெண்டுமே வந்து கர்லி ஹேர் அண்ட் வேவி ஹேருக்கு பொறுத்தது. எனக்கு வந்து வேவி ஹேர் இருக்கிறதுனால எனக்கு வந்து இது பிஆர்ல தான் வந்துச்சு. ஓகேங்களா, இது ரெண்டும் செம்ம ஒரு கிளாரிஃபைங்கான ஒரு ப்ராடக்ட். இந்த ஷாம்பு இஸ் மை லைக் கோ டு. நான் வந்து என்ன இப்போ அரப்பு சிவக்காவும் போடுறேன்னா டக்குன்னு எனக்கு கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு கிளாரிஃபைங் ஹைட்ரேட்டிங் ஷாம்பு. இது வந்து என்னோட ஹேரை ட்ரை பண்றதுல ஆயில் ஸ்ட்ரிப் பண்றதுல நல்ல நரிஷ்ல வச்சிருக்கிறதுனால இந்த ஷாம்பு யூஸ் பண்றேன். அண்ட் இதே மாதிரி தான் இந்த கண்டிஷனர். இங்க இன்னொரு கண்டிஷனரும் இருக்கு. நான் ஏன் அதை காமிக்காம இது மட்டும் காமிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கர்லி ஹேர் அண்ட் வேவி ஹேருக்குன்றதுனால இது வந்து என்னோட வேவ் பேட்டர்ன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல விசிபிளா காமிக்கும். அந்த இன்னொன்று வந்து லைக் ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. பட் அது எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவா டக்குன்னு என்னோட போய் ஷேப்ல இருந்து கை எடுத்து ப்ராடக்ட் பண்ணானா இல்ல, இதுதான் என் கை போகும். அதனால இது நான் கொஞ்சம் மிச்சம் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆஷ்பா பொட்டானிக்ஸோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். பட் இட் இஸ் லிட்டில் பட் காஸ்ட்லியர் ஆல்சோ. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு இஸ் அலோன் ஃபார் 1099 rupees and the conditioner is for 1099 rupees. மேபி ஆஃபர்ல இருக்கும். 500 குள்ள இருந்துச்சுன்னா I'll try to repurchase this, but it is like my favorite. இந்த ஆஷ்பா பொட்டானிக்ஸ் ஓட ப்ராடக்ட்க்கு wavy and curly hair products is going to be my favorite for life, I think so. வேற ஏதாவது ட்ரை பண்ற வரைக்கும் I will suggest you to try this, maybe, probably. And 20 minutes later நம்ம தலைக்கு போட்ட ஷாம்பு நல்லா ஊறி இருக்கும் அண்ட் நம்ம பண்ண சீவக்காய் அண்ட் அரப்பு பேஸ்டும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. ஐ ஹோப் யூ கேன் see this. so good. மாச்சா மாதிரி இருக்கு இல்ல? ஸோ இப்போ நான் போய் தலைக்கு குளிச்சுட்டு வர போறேன். தலைக்கு எப்படி என்ன வார்ம் வாட்டரா கூல் வாட்டரா பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்ட் தான், விச் இஸ் நார்மல்னாலே கோல்ட் தான். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட ஃபாலிகல்ஸ்லாம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அதனால நார்மல் வாட்டர்ல தலை குளிச்சுட்டு I'll meet you for after shower routine. 20 minutes later நம்ம தலைக்கு போட்ட ஷாம்பு நல்லா ஊறி இருக்கும் அண்ட் நம்ம பண்ண சீவக்காய் அண்ட் அரப்பு பேஸ்டும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. ஐ ஹோப் யூ கேன் see this. so good. மாச்சா மாதிரி இருக்கு இல்ல? ஸோ இப்போ நான் போய் தலைக்கு குளிச்சுட்டு வர போறேன். தலைக்கு எப்படி என்ன வார்ம் வாட்டரா கூல் வாட்டரான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்ட் தான், விச் இஸ் நார்மல்னாலே கோல்ட் தான். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட ஃபாலிகல்ஸ்லாம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அதனால நார்மல் வாட்டர்ல தலை குளிச்சுட்டு I'll meet you for after shower routine. அவ்வளோதான், குளிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு அப்புறம் கண்டிஷனர் போட்டு ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அப்புறம் பாடியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு கண்டிஷனர் போட்டிருந்தேன் இல்லைங்களா, 10 minutes கேப் இருக்கணும். அப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தலை வந்து நான் ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மினிசோல வாங்கினேன் ஃபார் 500 rupees or something. அண்ட் இது வந்து ஒயிட் கலர், ஆனால் எனக்கு கொஞ்சம் சாயம் ஒட்டிடுச்சு, பிங்க் கலராக மாறிடுச்சு. எனக்கு விக்கல் எடுத்துகிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல. நாங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு ப்ராபப்ளி ஒரு 45 minutes ஆகியிருக்கும். நான் குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தேன் நான். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஹேரை எடுத்துட்டு ஹேர் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் எப்பயுமே வந்து எனக்கு தலை குளிச்சா வந்து தூக்கம் வந்துடும், செம்மையாக தூக்கம் வரும். எனக்கு அப்படியே ஹீட்டெல்லாம் என் பாடியிலேருந்து வெளில போகும், ஓகேங்களா? அதனால தூக்கம் வரும். இப்போ தூக்கம் வருதுன்ற ஒரு ரீசனுக்காக நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இப்போ நான் போய் தூங்க போகிறேன். தூங்குறேன்னா உடனே தூங்க போகிறது கிடையாது. கொஞ்சம் என் ஹேரை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தூங்க போகிறேன். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இல்லை ஹேர் ட்ரை ஆன வாட்டி மான்டாஜ் போடுறேன், பாருங்க. நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து வேவி ஹேர் தான். முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பின்னாடி கர்லியாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் வேவ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் இதுதான் என் முடி. மான்டாஜ் பாருங்க. And that is all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, this is Shri. Bye bye.